அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கும் ஒரு அருமையான வீடியோ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோழிகளே. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஒரு தொழில் வாய்ப்பு வீடியோன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா சமையலோட கலந்த ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்லாம் நீங்க இந்த கல்யாண தாம்பூல பைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம். ஏன்னா முதல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் பை கொடுப்பாங்க. இப்ப யாருமே கொடுக்கறது இல்ல. அதனால இப்படி லேஸ் வச்சு, ஸ்டோன் வச்சு, இல்லைன்னா ப்ரில் வச்சு இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா தச்சு கொடுத்தீங்கன்னா அழகா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிருவாங்க. இந்த மாதிரி தொழில் வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அது கிஃப்ட் ஐட்டம்லாம் கொடுக்கலாங்க. நீங்க கிஃப்ட் ஐட்டம் பேக் பண்ணி கொடுக்கலாம். கிஃப்ட் ஐட்டம் நீங்களே செஞ்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா வச்சு நீங்க பார்த்துக்கலாம், லாபம் பார்த்துக்கலாம். அதோட சமையலும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் பரோட்டா தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். சில்லி பரோட்டா. இதை நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். இருந்தாலும் என் பையன் ஒரே ஒரு தடவை கேட்டான் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பரோட்டா அவனுக்கு சேராது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைப்பட்டு கேட்குறானேன்னு ஒரே ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேன். ஆனா சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பரா வந்துச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. கடையில சாப்பிட்ட ஃபீல் எங்களுக்கு கண்டிப்பா இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெடிமேட் சில்லி பரோட்டா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த சில்லி பரோட்டா பிடிக்கும், யாருக்கு இந்த சில்லி பரோட்டா பிடிக்காதோ அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கிறது காயின் பவுச்சு தாங்க. இந்த காயின் பவுச்சை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் பஸ்ல போறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காயின் தேடுறதுக்காண்டி நான் உள்ள கையை விட்டு பேக்குக்குள்ள விட்டு எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப கண்டக்டர் சத்தம் போட்டிருக்காரு, ஏமா கையில எடுத்து வச்சுக்க மாட்டியாமா அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. அதனால நான் யோசிச்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். இந்த காயின் பவுச்செல்லாம் நீங்களே ரெடிமேடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லத்தரசிகள் எல்லாருமே வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் தோழிகளே, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அந்த காயின் பவுச்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, லேஸ் வச்சு டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் வச்சு டிஃப்ரெண்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியா சின்ன சின்ன பிட்டு பிட்டு துணி கடைகள்ல இருக்கும். இந்த மாதிரி டெய்லர் கடையிலலாம் போனீங்கன்னா பிட்டு பிட்டு வெட்டி போடுவாங்க, வேஸ்டா வெட்டி போடுவாங்க. அதை எடுத்துட்டு நீங்க சின்ன சின்ன கட்டிங் போட்டு அதை ஒரு அழகா கலைப்பொருளா மாத்தி நீங்க ஒரு காயின் பவுச்சா கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி வாங்கி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை திரும்ப நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம், துவைச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப நீங்க அடுத்தடுத்து ஒரு சின்ன பொருள் தானே, 10 ரூபா 20 ரூபாய்க்கு தானே வாங்குறோம் அந்த காயின் பவுச்சு. அதனால நீங்க அழகா வெரைட்டியா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீங்க வாங்கி வச்சு கொண்டுட்டு போகலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கண்டக்டர் திட்டு வாங்க மாட்டோம். கையிலேயே அந்த பவுச்சை வச்சுக்கலாம், காயின் எடுத்து கொடுத்துக்கலாம். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பேங்கிள்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க saree கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேட்சா தோடு, வளையல், பாசி, ஹேர் பேண்ட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்பேக்கும் சூப்பரா இருக்கும், அந்த சாரீக்கும் அந்த பிளவுஸுக்கும் செம்மையா இருக்கும். அடுத்தடுத்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா நீங்க பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு ஆர்டர் நிறைய குவியும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும். அவங்களுக்கு இவங்ககிட்ட கொண்டு கொடுத்தா நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதை நீங்க பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஆர்டர் எங்கெங்கேயோ இருந்து வரும். வெளிநாட்டுல இருந்து வரலாம், இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து கூட வரலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். தரம் தாங்க ரொம்ப முக்கியம். தரம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க உலகம் ஃபுல்லா சேல்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமைய வளர்த்துக்கோங்க. வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு தொழிலதிபரா ஆகலாம் சீக்கிரம். அதனாலதான் தோழிகளுக்கு, இல்லத்துல இருக்க தோழிகளுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பா இருக்கும் அப்படின்றனாலதான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச வீடியோவை தான் நான் ஷேர் பண்றேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டிங் பிளவுஸ்ல தான் போடுவோம். இப்ப வளையல்லே போட ஆரம்பிச்சுட்டாங்க. வளையல்ல அப்படியே துணியை வச்சு சுத்திட்டு அதுக்கு மேல ஒரு எம்ப்ராய்டிங் டிசைனு, அதுக்கு மேல ஒரு ஸ்டோன் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அது இன்னும் வெரைட்டியா போயிட்டு இருக்கு. கலெக்ஷன் இப்ப ட்ரெண்டிங்ல அதுதான் இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மிரர்லாம் இருக்கும். அந்த மிரர்ல என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம பிளவுஸ்ல வச்சுதான் நம்ம மிரரை ஸ்டிச் பண்ணி அதை இது பண்ணுவோம். அதுலயே நீங்க தோடெல்லாம் ரெடி பண்ணி அதை நீங்க போட்டுக்கிட்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா, அந்த பிளவுஸுக்கு மேட்சா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி இப்ப நிறைய ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வால் ஹேங்கிங்,
வால் ஹேங்கிங் அப்போ நிறைய வித்தியாசமாக எல்லா கடைகளிலும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோல்சேல் கடையில், ரீட்டைல் கடையில், பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே அந்த வால் ஹேங்கிங் நிறைய சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாலையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம மாலையெல்லாம் இறந்தவங்களுக்கெல்லாம் போடுவாங்க. அந்த மாலையெல்லாம் வந்து நீங்களே பீட்ஸ் வச்சு பாசி வச்சு ரெடி பண்ணிலாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அழகா நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அது ஒரு தொழில் வாய்ப்பு தான். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வளையல்ல வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குஞ்சம்லாம் வச்சு தொங்க விட்டுலாம் அழகா பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க அந்த பார்டர் கலரில் அந்த குஞ்சம் தொங்குற மாதிரி, அந்த saree பார்டரில் அந்த saree கலருக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க பூ டிசைனுக்குள்ளேலாம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி நிறைய விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இதை நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். அது போக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லை ஒரு 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 அம்மா ஒரு அப்பா அப்படி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதை வந்து அவங்க ஃபோட்டோலாம் இணைச்சி வச்சு அதை வந்து ஸ்க்ரீனில் வச்சு அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக பண்ணி சாரியெல்லாம் வச்சு அதை ஒரு குஞ்சம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே அதை அவங்க ஃபோட்டோவை கொண்டு போய் வைக்கிற மாதிரி இப்படி நிறைய க்ரியேட்டிவாக பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டராக எடுத்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் இதெல்லாம் ஆர்டராக எடுத்து அதுக்கு ஒரு 10 ஆளை போட்டுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதுக்குரிய கமிஷனை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் மண்டல ஆர்ட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆர்ட் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்ட்டில் வந்து நீங்கள் ஆர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அதுக்குரிய ரேட்டை வச்சு அதுக்குரிய நீங்கள் வரைஞ்சதுக்குரியதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட்டாக வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இப்படி நிறையா இருக்குங்க. சாரீ பிஸ்னஸ் இருக்குது, ஜுவல் பிஸ்னஸ் இருக்குது, சோப்பு பிஸ்னஸ் இருக்குது, பவுச் பிஸ்னஸ் இருக்குது, டெய்லரிங் பிஸ்னஸ் இருக்குது. இப்படி நிறையா இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. பேங்கிள்ஸு இப்படி நிறையா பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு தொழில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே கஸ்டமர் வந்து கேட்குறப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த குஷி கிளிப்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் துணியை வச்சு பண்ணி அந்த குஷி கிளிப்பில் வந்து ஒட்டி கொடுத்தீங்கன்னா அது ஒரு 2 பீஸ் சேர்த்தது ஒரு 10 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அது போக இன்னொன்று என்னன்னா நம்ம பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாங்கி கொண்டு போய் gift பண்ணுவோம். அந்த இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன வைக்கலாம், அதுக்குள்ளே என்னென்ன பாசி வைக்கலாம், இந்த கருகமணின்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம், ஸ்பூன் வைக்கலாம், ஒரு சின்ன குட்டி கிண்ணம் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வாங்கிக்கிடுவாங்க. இந்த குடலும் இந்த முட்டை சேர்ந்து குடல் கூட்டு என் வீட்டுக்காரர் செஞ்சது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குடல் கூட்டு எங்களோட ஃபேவரேட்டுன்னு கூட நாங்கள் சொல்லலாம். இந்த பர்த்டே டிசைன் வந்து நீங்களே வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். பின்னாடி பேக்ரவுண்டு வந்து செம்மையாக நீங்களே ரெடி பண்ணலாம். அப்புறம் நம்ம கோயிலில் வந்து கலசம்லாம் வைப்பாங்க. இல்லை நம்ம சாமி அறையில் வந்து கலசம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் தண்ணி வச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பேக்கு வந்து நம்ம ஹேண்ட் பேக் மாதிரி இல்லை நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற சும்மா பவுச் மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சேல் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் க்ரியேட்டிவாக பண்ணணும், அவ்வளோதாங்க. க்ரியேட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த சில்லி பரோட்டா எங்களோட ஃபேவரெட்டு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உப்பு கறி தாங்க, சிக்கனில் உப்பு கறி பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, எங்களுக்கு வந்து கம்மியாக தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கல. இது என் வீட்டுக்கார் செய்ய சொன்னாங்க அப்படின்றதுக்காண்டி செஞ்சது இது. ஆனால் அந்தளவுக்கு வந்து காரம் இல்லாமல் இருக்கவும் அவங்களுக்கு பிடிக்கல எல்லாத்துக்குமே. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காரம் போடவே முடியாது. அது சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால நம்ம காரம் கம்மியாக போட்டு செஞ்சாச்சு. ஆனால் அவங்க வந்து 65 சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த உப்பு கறி வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த உப்பு கறி பிடிக்கும், யாருக்கெல்லாம் உப்பு கறி பிடிக்காது அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.